Hello friends, today நம்ம less partner conceptல less 1 யூஸ் பண்ணி Abacusல sums எப்படி பண்ணலாம்ன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ வரைக்கும் less partner conceptல less 2 வரைக்கும் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம less 1 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்ட்னர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். partner of 4 is 1, partner of 3 is 2, partner of 2 is 3, partner of 1 is 4. ஸோ இந்த பார்ட்னர்ஸை குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சு சொல்லி கொடுக்கணுன்றதை நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் ஆட் பேட்டர்ன் கான்செப்டில். ஸோ அதை ஈஸியாக ஞாபகம் வைக்கிற மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சு சொல்லி கொடுங்க குழந்தைங்களுக்கு. இப்போ சம்ஸ் பண்ணலாம் வாங்க. எதுக்காக நம்ம பார்ட்னர் கான்செப்ட் வரோன்னா, நம்ம பீட்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு போதுமானதாக இல்லைன்னும் போது நம்ம பார்ட்னர் கான்செப்ட் யூஸ் பண்ணி அடிஷனோ இல்லை சப்ராக்ஷனோ பண்ணுறோம். ஓகேங்களா? இதில் வந்து கீவேர்ட்ஸ் என்னென்னா, ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் எப்படி பண்ணணும்னா, ஆட் பார்ட்னரில் என்ன பண்ணுவோம், அதனுடைய 5 பீட்ஸையும் அதனுடைய பார்ட்னரையும் சேர்ந்தாப்பில் கீழே இருக்கும். சரிங்களா? லெஸ் பார்ட்னரில் என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ சம்ஸ் போடக்கூடிய அதனுடைய பார்ட்னரையும் 5 பீட்ஸையும் சேர்ந்தாப்பில் மேலே ஏற்றுவோம். ஓகேங்களா? ஆட் பார்ட்னர்னா புல் டவுன் டுகெதர் பண்ணுவோம், லெஸ் பார்ட்னர்னா புஷ் அப் டுகெதர் பண்ணுவோம். இது தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக நீங்கள் சம்ஸ் பண்ணிடலாம். இப்போ சம்ஸ் போடலாம் வாங்க. நீங்கள் பார்ட்னர் கான்செப்ட் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னா, நீங்கள் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணதான் டெய்லி 15 மினிட்ஸ் குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து இது ஈஸியாக ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட் ஆகி ஈஸியாக மூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் பீட்ஸ் வந்து ஃபெமிலியர் ஆகும் ஃபிங்கர் மூமெண்ட்ஸில் பார்ட்னரில். ஸோ நீங்கள் வந்து டெய்லி 15 மினிட்ஸ் மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ சம்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். 3 add 3 2. இது வந்து பார்ட்னர் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஆட் பார்ட்னர் கான்செப்ட், ஏன்னா நமக்கு 1 பீட்ஸ் தான் இருக்குது, நம்ம 2 பீட்ஸ் ஆட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ என்ன பார்ட்னர் முன்னாடி என்ன இருக்குது, ப்ளஸ் தானே. ஸோ பார்ட்னர் ஆஃப் 2 is 3. அப்போ என்ன பண்ணுவோம், அதோட 5 பீட்ஸையும் அதனுடைய பார்ட்னரையும் சேர்ந்தாப்பில் கீழே இருக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து 5 வந்திருக்கு. 3 + 2 5 வந்துடுச்சு. இப்போ லெஸ் 1 பண்ணணும். லெஸ் 1 பண்ண முடியுமா பாருங்கள், பண்ண முடியாது. ஏன்னா 0 தான் இருக்குது, எந்த பீட்ஸுமே போகல. அப்போ என்ன பண்ணுவோம், லெஸ் பார்ட்னர் கான்செப்ட், இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். பார்ட்னர் ஆஃப் 1 is 4 இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுவோம், 4 பீட்ஸையும் அதனுடைய அதனுடைய பார்ட்னரையும் 5 பீட்ஸையும் சேர்ந்தாப்பில் மேலே ஏற்றுறோம். ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து 4 வந்திருக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் சம்மோட ஆன்சர் 4. செகண்ட் சம் 6 add 6. நெக்ஸ்ட்டு லெஸ் 1. அகெயின் லெஸ் 1 பண்ணணும். பண்ண முடியும் பாருங்கள், முடியாது. ஏன்னா பீட்ஸே கிடையாது இல்லைங்களா யூனிட் ராடில். அப்போ என்ன பண்ணுவோம், சேம் கான்செப்ட் தான், லெஸ் பார்ட்னர் கான்செப்ட். பார்ட்னர் ஆஃப் 1 is 4. அப்போ அது 4 பீட்ஸையும் 5ஐயும் சேர்ந்தாப்பில் மேலே ஏற்றுவோம், புஷ் அப் டுகெதர் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 4 வந்திருக்கு. செகண்ட் சம்மோட ஆன்சர் வந்து 4. நெக்ஸ்ட்டு வந்து 9. தேர்ட் சம் பண்ணுறேன். இந்த சம் 9 add 9. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லெஸ் 4. நெக்ஸ்ட்டு லெஸ் 1 பண்ணணும். பண்ண முடியாது, பார்ட்னர் கான்செப்ட், அதுவும் லெஸ் பார்ட்னர் கான்செப்ட். பார்ட்னர் ஆஃப் 1 is 4. அப்போ அதனுடைய பார்ட்னரையும் 5ஐயும் சேர்ந்தாப்பில் மேலே ஏற்றுறோம். 1ஓட பார்ட்னர் 4 இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுவோம், 4 பீட்ஸையும் 5ஐயும் சேர்ந்தாப்பில் மேலே ஏற்றுறோம். ஆன்சர் வந்து 4 வந்திருக்கு. ஓகேங்களா? இதனுடைய ஆன்சர் வந்து 4. இப்போ இது ஃபோர்த் சம் பண்ண போகிறோம். 6 add 6. 2 add 2. லெஸ் 4 பண்ணணும். பண்ண முடியும் பாருங்கள், முடியாது. லெஸ் 4னால் என்னது, 3 பீட்ஸை வந்து கீழே இறக்கணும். நமக்கு 3 பீட்ஸ் இறக்க முடியுமா, ஏன்னா முடியாது. ஏன்னா 3 பீட்ஸ் தானே இருக்குது. அப்போ நம்ம 4 பண்ணணுன்றதுனால பார்ட்னர் கான்செப்ட், லெஸ் பார்ட்னர் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். பார்ட்னர் ஆஃப் 4 is 1. அப்போ என்ன பண்ணுவோம், அதனுடைய பார்ட்னரையும் 5 பீட்ஸையும் சேர்ந்தாப்பில் மேலே ஏற்றுறோம். அப்போ நம்ம ஆன்சர் வந்து 4 வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த சம்மோட ஆன்சர் வந்து 4. லாஸ்ட் சம் 5 add 5. லெஸ் 1 பண்ணணும். பண்ண முடியாது, பார்ட்னர் கான்செப்ட், அதுவும் லெஸ் பார்ட்னர் கான்செப்ட். பார்ட்னர் ஆஃப் 1 is 4. அப்போ என்ன பண்ணுவோம், 4 பீட்ஸையும் 5ஐயும் மேலே சேர்ந்தாப்பில் ஏற்றுவோம். 4 வந்திருக்கு. 5 - 1 4 வந்துருச்சு. நெக்ஸ்ட் லெஸ் 3 பண்ணணும். லெஸ் 3 பண்ணியாச்சு. ஆன்சர் வந்து நமக்கு 1 வந்திருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் சம்மோட ஆன்சர் வந்து 1. ஓகேங்களா? ஸோ அபாக்கஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவும் சொல்கிறது தான், நீங்கள் வந்து இப்போ புதுசாக ஒரு கான்செப்ட் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த கான்செப்டில் வர சம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் லேர்ன் பண்ணீங்க இல்லையா, அந்த கான்செப்டில் மிங்கிளாகி வர சம்ஸாக தான் வரும். ஓகேங்களா? அந்த கான்செப்ட்லேயும் வர சம்ஸ் மாதிரி தான் வரும். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம எப்போவுமே இனிஷியலாக பேசிக்ஸ்லேருந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அபாக்கஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் டெய்லி 15 மினிட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? அபாக்கஸோடைய பெனிஃபிட்டாக என்னது, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகிறது தான். நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நம்ம கான்சன்ட்ரேஷனும் நம்ம பிரெயின் ஸ்கில்லும் வந்து டெவலப் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஏ சம் முடிச்சாச்சு. இப்போ பி சம் போடலாம்.
ஓகேங்களா. இப்போ 1 ஃபஸ்ட் சம் பியில் ஃபஸ்ட் சம் பண்ணுறோம். 1 add 1 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 7 add 7. நெக்ஸ்ட்டு லெஸ் 4 பண்ணணும், பண்ண முடியாது ஏன்னா 3 பீட்ஸ் தான் இருக்குது, நான் 4 பீட்ஸ் இறக்கணும் இல்லையா. அப்போ வந்து பார்ட்னர் கான்செப்ட், லெஸ் பார்ட்னர் ஆஃப் 4 is 1. அப்போ என்ன பண்ணுவோம், அதனுடைய பார்ட்னரையும் 5 பீட்ஸையும் சேர்ந்தாப்புல மேலே ஏற்றுவோம். ஆன்சர் வந்து 4 வந்திருக்கு. ஓகேவா. செகண்ட் சம் 9 add 9 less 4. லெஸ் 1 பண்ணணும், பண்ண முடியாது, பார்ட்னர் கான்செப்ட், அதுவும் லெஸ் பார்ட்னர் ஆஃப் 1 is 4. அப்போ அந்த பார்ட்னரையும் 5 பீட்ஸையும் சேர்ந்தாப்புல மேலே ஏற்றுறோம். ஆன்சர் வந்து 4 வந்திருக்கு. இதனோட ஆன்சர் வந்து 4. இந்த சம் போடுறோம். 3 add 3. நெக்ஸ்ட்டு 2 ஆட் பண்ண முடியுமா? 2 ஆனால் என்னது, 2 பீட்ஸ் நம்ம மேலே ஏற்றணும் இல்லையா. அப்போ வந்து பண்ண முடியாது பாருங்கள், முடியாது ஏன்னா ஒரே ஒரு பீட்ஸ் தான் இருக்குது. அப்போ நம்ம பார்ட்னர் கான்செப்ட், அதுவும் ஆட் பார்ட்னர் யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா. அப்போ பார்ட்னர் ஆஃப் 2 is 1. அப்போ என்ன பண்ணுவோம், 5 பீட்ஸையும் அதனுடைய பார்ட்னரையும் சேர்ந்தாப்புல இறக்கும். ஓகேங்களா. நமக்கு 7 வந்திருக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து லெஸ் 1 பண்ண போகிறோம். ஓகேங்களா. லெஸ் 1 பண்ணும்போது இப்போ வந்து நம்ம லெஸ் 1 பண்ண போகிறோம். லெஸ் 1 பண்ணும்போது லெஸ் பார்ட்னர் வரும். இந்த சம்ஸ் பாருங்கள், நான் அகெயின் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இதில் வந்து ஆட் பார்ட்னரும் வரும், லெஸ் பார்ட்னரும் வரும். அதனால் நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு அகெயின் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 3 add 3. ஓகேவா. 2 ஆட் பண்ணோம், 2 ஆட் பண்ண முடியாது. அப்போ ஆட் பார்ட்னர் கான்செப்ட், பார்ட்னர் ஆஃப் 2 is 3. ஓகேங்களா. சாரி, இதுக்கு முன்னாடி நான் 1ன்னு சொல்லியிருந்தேன், அது இல்லை. பார்ட்னர் ஆஃப் 2 is 3 இல்லையா. அப்போ என்ன பண்ணுவோம், 5 பீட்ஸையும் அதனுடைய பார்ட்னரையும் சேர்ந்தாப்புல கீழே இருக்கும். கரெக்டுங்களா. அப்போ வந்து 5 வந்திருக்கு. 3 + 2 5. இப்போ லெஸ் 1 பண்ணணும், பண்ண முடியுமா பாருங்கள், முடியாது. அப்போ நம்ம பார்ட்னர் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். பார்ட்னர் ஆஃப் 1 is 4. லெஸ் பார்ட்னர். அப்போ என்ன பண்ணுவோம், அதனுடைய பார்ட்னரையும் 5 பீட்ஸையும் சேர்ந்தாப்புல மேலே ஏற்றுவோம். அப்போ ஆன்சர் வந்து 4 வந்திருக்கு. இதனுடைய ஆன்சர் வந்து 4. நெக்ஸ்ட் வந்து சம் 4 சம் பண்ண போகிறோம். 6 add 6. நெக்ஸ்ட்டு லெஸ் 1. நெக்ஸ்ட்டு லெஸ் 1 பண்ணணும், பண்ண முடியாது, பார்ட்னர் கான்செப்ட், அதுவும் என்ன பார்ட்னர், லெஸ் பார்ட்னர் ஆஃப் 1 is 4 இல்லையா. அப்போ என்ன பண்ணுவோம், லெஸ் பார்ட்னர்னால் மேலே ஏற்றுவோம். ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ வந்து ஒரு நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ் வருது இல்லையா. இப்போ ஆனால் அது வந்து ஆட் பார்ட்னர். ஓகேங்களா. ஆட் பார்ட்னர் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம், 5 பீட்ஸையும் அதனுடைய பார்ட்னரையும் கீழே இருக்கும். அதுவே லெஸ் பார்ட்னர்னால் இப்போ நம்ம இந்த சம் பண்ண போகிறோம்னா அதனுடைய பார்ட்னரையும் ஓகேங்களா 5 பீட்ஸையும் மேலே ஏற்றணும் சேர்ந்தாப்புல. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம மட்டும் 6 பண்ணியாச்சு, 6ல் லெஸ் 1 பண்ணியாச்சு, 5 வந்திருக்கு. இப்போ மறுபடியும் லெஸ் 1 பண்ணும்போது லெஸ் 1னா என்னென்னா இதிலேருந்து நம்ம லெஸ் ஒரு பீட்ஸை வந்து கீழே இறக்கணும் இல்லையா. இறக்க முடியுமா, ஏன்னா இங்கே பீட்ஸே இல்லை, மேலே போய் பார்ட்னர் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அப்போ பார்ட்னர் ஆஃப் 1 is 4 இல்லையா. அப்போ என்ன பண்ணுவோம், 4 அந்த பார்ட்னரையும் 5 பீட்ஸையும் சேர்ந்தாப்புல மேலே ஏற்றுவோம். நமக்கு ஆன்சர் வந்து 4 வந்திருக்கு. ஓகேவா. இந்த சம்மோட ஆன்சர் வந்து 4. லாஸ்ட் சம் 7 add 7. லெஸ் 4 பண்ணணும், பண்ண முடியுமா பாருங்கள். லெஸ் 4னால் என்னது, 4 பீட்ஸை வந்து எடுக்கணும். கரெக்டாக. அப்போ நம்ம 4 பீட்ஸ் எடுக்க முடியுமா பாருங்கள், முடியாது, 2 பீட்ஸ் தான் இருக்குது. அப்போ நம்ம பார்ட்னர் கான்செப்ட், அதுவும் முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது, லெஸ் இருக்குது. அப்போ லெஸ் பார்ட்னர் ஆஃப் 4 is 1 இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், அதனுடைய பார்ட்னர் 1ன்றதுனால 1ஐயும் 5 பீட்ஸையும் சேர்ந்தாப்புல ஏற்றுறோம். ஓகேங்களா. நமக்கு 3 வந்திருக்கு. 7 - 4 3. லெஸ் 1 பண்ணுறோம். லெஸ் 1 பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 2 வந்திருக்கு, 2 பீட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இந்த சம் முடிஞ்சிடுச்சு. இப்போ லாஸ்ட் சம் சி சம்ஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஏ சம்மும் பி சம்மும் இந்த சம்மும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து எங்கெங்கே ஆட் பார்ட்னர் வருது எங்கெங்கே லெஸ் பார்ட்னர் வருதுன்னு சொல்லி ஃபிங்கர் மூவ் பண்ணி காமிச்சேன். கரெக்டுங்களா. இப்போ இந்த சி சம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். இப்போ நான் ஃபாஸ்ட்டாக வந்து எங்கே ஆட் பார்ட்னர் லெஸ் பார்ட்னர்ஸ்லாம் வருதுன்னு சொல்லாமல் ஃபிங்கர்ஸ் மட்டும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிவிட்டு பீட்ஸ் மட்டும் மூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ சம்ஸ் போடலாம். சம்ஸ் பண்ணும்போது நான் இங்கே ஃபிங்கர் வச்சு தான் பண்ணுறேன், கவனமாக கவனிங்க. ஃபிங்கர் மூவ்மெண்ட் பீட்ஸ் எப்படி மூவ் பண்ணுறத கவனிங்க. இப்போ 6 add 6 less 4 3. ஓகேவா. ஆன்சர் வந்து 5. ஓகேவா. ஸோ இந்த சம் செகண்ட் சம் 5 less 2 4 7. ஆன்சர் வந்து 7. இதோட ஆன்சர் 7. இந்த சம் 9 less 7 3. ஆன்சர் வந்து 5. ஓகேங்களா. இதனுடைய ஆன்சர் வந்து 5. இந்த சம் 2 3 less 1. ஓகேங்களா. ஆன்சர் வந்து 4. இதனுடைய ஆன்சர் வந்து 4. லாஸ்ட் சம் பண்ண போகிறேன். 8 less 3 less 5. ஆன்சர் வந்து எதுவுமே இல்லை, 0. ஓகேங்களா. ஸோ முடிஞ்சிச்சு. இந்த சம்மோட ஆன்சர் வந்து 0. இந்த மாதிரி தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த 3 சம்ஸில்
இங்கே ஃபர்ஸ்ட் இந்த சம் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணி காமிங்க ஓகேங்களா. அபாக்கஸில் நீங்கள் பண்ணி காமிங்க. செகண்ட் சம் பி சம்ஸ் வந்து அவங்கள பண்ண சொல்லுங்கள். அபாக்கஸ் கொடுத்துட்டு சம்ஸ் போட்டு இங்கே எழுத சொல்லுங்கள். ஆன்சர் இங்கே கேப் விட்டுருக்கு இல்லையா, இங்கே வந்து அவங்கள ஆன்சர் எழுத சொல்லுங்கள். சி சம் வந்து டிக்டேட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். 3 சம் கொடுப்பேன். லாஸ்ட் சம் வந்து டிக்டேட் பண்ணணும். நீங்கள் எப்படி டிக்டேட் பண்ணணுன்றது வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். அதனுடைய லிங்க்லாம் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் 6 சொல்லணும், அவங்க 6 போடுவாங்க. நெக்ஸ்ட்டு -4 சொல்லணும், வாயால் சொல்லணும் ஓரலாக, அவங்க -4 பண்ணுவாங்க. அப்புறம் 3 சொல்லணும், 3 பண்ணிவிட்டு ஆன்சர் என்னன்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க ஓகேங்களா. கரெக்ட்னா கரெக்டாக சொல்லுங்கள், இல்லை ஏதாவது மிஸ்டேக்னா அகெயின் ஃபிங்கர் மூவ்மெண்ட் பண்ணி மறுபடியும் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா. இந்த மாதிரி இந்த 5 சம்ஸுமே வந்து நீங்கள் டிக்டேட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அபாக்கஸோட மெயினே அதுதான். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக அபாக்கஸ் யூஸ் பண்ணி பேசிக் அடிஷன்லேருந்து ஒவ்வொன்றா சம்ஸ் வச்சு பேப்பரில் எழுதணும். நெக்ஸ்ட்டு போக 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 அவங்க வந்து இந்த கிட்டுமே இருக்காது, இந்த அபாக்கஸுமே இருக்காது. ஜஸ்ட் இமேஜினேஷன் அசம்ஷன்லேயே மூவ் பண்ணி ஃபிங்கர்ஸை மூவ் பண்ணி ஆன்சர் சொல்கிறது தான் ஓகேங்களா. அப்போ தான் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ஷார்ப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அதனுடைய அபாக்கஸோடைய மெயினே அதுதான் ஓகேங்களா. ஸோ இந்த சம்ஸ் வந்து மறக்காமல் டிக்டேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். டிக்டேட் பண்ணும்போது நீங்கள் பேசிக் அடிஷன், டைரக்ட் அடிஷன், சப்ராக்ஷன், ஆட் பார்ட்னர், லெஸ் பார்ட்னர் ஒவ்வொருத்துலேயும் ஒரு டெய்லி ஒரு 4 சம் 5 சம் அந்த மாதிரி கொடுக்க தான் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸாகவே இருக்குது இன்னும் வரைக்கும் அப்படின்னா நீங்கள் அகெயின் பேசிக்ஸ்லேருந்து பாருங்கள் ஓகேங்களா. பேசிக்ஸ்லேருந்து பார்த்து பேசிக்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 15 மினிட்ஸ் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அபாக்கஸ் கற்றுக்கிறதுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோ இப்போ வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா அபாக்கஸை பொறுத்த வரைக்கும் அபாக்கஸ் பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஓகேங்களா. அபாக்கஸ் பேசிக்ஸ்லேயே அடிஷன் எப்படி பண்ணணும், சப்ராக்ஷன் எப்படி பண்ணணுன்றதை பார்த்தோம். அப்புறம் டைரெக்டாக அடிஷன் சப்ராக்ஷன் எப்படி பண்ணணும், 1லேருந்து 5 வரைக்கும் எப்படி பண்ணணும், 1லேருந்து 9 வரைக்கும் எப்படி பண்ணணுன்றதை பார்த்தோம். அப்புறம் ஆட் பார்ட்னர் பார்த்தோம். அப்புறம் லெஸ் பார்ட்னர், ஆட் பார்ட்னரில் -4 -3 -2 -1 பார்த்தோம். லெஸ் பார்ட்னர்லேயும் -4 -3 நேற்று வந்து -2 போட்டு வீடியோ போட்டிருந்தேன், இன்றைக்கி -1 ஓகேங்களா. ஸோ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட் ஓகேங்களா. பார்ட்னர் எதுக்கு பண்ணுறோம், இப்போ வந்து நம்ம டைரெக்டாக அடிஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு பீட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு பீட்ஸ் போதுமானதாக இல்லை, மேலேயும் இல்லை கீழே இல்லைன்னும் போது நம்ம பார்ட்னர் கான்செப்ட் வருவோம் கரெக்டுங்களா. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட் எப்படின்னா பார்ட்னர்லேயுமே சரி இல்லை, அதாவது டேரெக்டாக மேலேயும் கீழே ஆட் பண்ணுறதுக்கு பீட்ஸே இல்லைன்னும் போது பக்கத்தில் போய்டுவோம். 1 ஸ்டார்ட் இருக்கு இல்லையா, இது என்ன சொல்லியிருந்தேன், இது வந்து 1 ஸ்டார்ட் 10 ஸ்டார்ட்க்கு போவோம். 10 ஸ்டார்ட்டில் போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரே ஒரு ராடில் இந்த 1 ஸ்டார்ட்ஸில் மட்டும்தான் சம்ஸே போட்டுட்ருந்தோம் ஓகேங்களா. இப்போ இந்த 10 ஸ்டார்ட் ஓகேங்களா, அதில் போய்ட்டு அதை யூஸ் பண்ணி சம்ஸ் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட் வரும்போது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட் பற்றி நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் வந்து இப்போ நம்ம பார்த்த லெஸ் பார்ட்னர் கான்செப்டில் டெய்லி ப்ராக்டிஸ் சம்ஸ் வந்து ஒரு 4 சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ உங்கள் குழந்தைங்க வந்து நீங்கள் மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்க பிரெயின் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அபாக்கஸில் சம்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.